மக்களே, பிக் பாஸ் லைவ்ல டிக்கெட் டு ஃபினாலே 7th டாஸ்க் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கே ஒரு சில கன்ஃபியூஷன். என்னடா இது, நமக்கு வந்த ரிசல்ட்டும் டாஸ்க்கும் வேற மாதிரி போயிட்டு இருக்கே, அப்ப அதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி நானே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு டாஸ்க்கை திருப்பி விட்டுருக்கார். அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ரூலில் ஒரு மாற்றம் என்னன்னா, மொத்த காயினும் கொடுத்துட்டு போவாங்க நான் இல்லையா. ஸோ சேலஞ்ச் வந்து யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். அது ஒரு திருத்தம். நான் அந்த கேட்குறவங்க மட்டும் தான் சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். அப்பெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு கேள்விக்கு எடுத்துட்டு அவங்க ஸ்டாப் சொன்னதுக்கப்புறம் யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணி அவங்கள இது பண்ணலாம். அப்போ அவங்க தோத்துட்டாங்கன்னா ஸோ ஒரு காயினை கொடுத்துட்டு அவங்க வாக் அவுட் பண்ணிடணும். எத்தனை காயின், ஒரு வேளை நான் ஜெயிக்கிறேன்னு வச்சுங்களேன், 4 காயின் என்கிட்ட வருதுன்னா அந்த 4 காயினை நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுன்னு கம்முன்னு போயிடணும். அவ்வளோதான். மிச்ச காயின் உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு தான் முதல் கேள்வி எடுத்தாரு. என்ன கேள்வினா, ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த அரசு யார் அப்படின்ற கேள்வி. அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கேட்குறார். அதில் ஒருத்தர் கேட்டப்ப கமருதீன் பதில் சொல்ல, பதிலே இல்லாமல் போயிடுச்சு கமருதீனுக்கு. அப்போ கமருதீன் கிட்ட இருந்து ஒரு காயின் வாங்கிட்டு ஸ்டாப்டுன்ன மாதிரி சொன்னோடனே உடனே ஆர்வக்கோளாறு திவ்யா இருக்காங்க பாருங்க, ஆர்வமாக போயிட்டு இதில் என்னன்னா விக்ரம் அப்படின்னாவே திவ்யா சர்ன்னு போயிட்டாங்க. உடனே வந்து சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கேட்டால் அங்கே விக்ரம் அதிகமானு சொல்லிட்டான். மொதல் ரவுண்டே திவ்யா பேக்கவை கட்டிக்கிட்டு வெளியே போயாச்சு. மொத்தமாக முடிச்சு விட்டாங்க திவ்யாவை. அடுத்து 2வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் இந்தியாவின் நீளமான நெடுஞ்சாலை எது அப்படின்ற ஒரு கேள்வி. அதை கமருதீன் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஈஸியா ஆப்ஷன் மக்களே. கமருதீன் கிட்ட கேள்வி வச்சா கமருதீன் ஒரு பாயிண்ட் ஷோர்ட் ஷாட் அப்படின்றத பிளான் பண்ணி வைக்கிறாங்க. கமருதீனும் தப்பா சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு விக்ரம் வந்து நான் சேலஞ்ச் பண்றேன்ற மாதிரி விக்ரம் சேலஞ்ச் பண்ணினோடனே அங்க பார்வதி ஓப்பனா சொல்லிட்டாங்க, கன்னியாகுமரி டு காஷ்மீர், காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்றத சொன்னோடனே பார்வதிக்கே டவுட்ல சொன்னாங்க. பார்வதி அப்படியே விக்ரம வெளியேற்றி பார்வதி ஒரு பாயிண்டை தட்டி தூக்கிட்டு போயாச்சு. அடுத்து 3வது சாண்ட்ராவோட கேள்வி என்னன்னா, அவங்க பாதி அரையும் குறையுமா கேள்வியை படிச்சுட்டு கேட்கும்போது பிக் பாஸ் சீசன் 5 டைட்டில் இது டிக்கெட் ஃபினாலே வின்னர் யார் அப்படின்ற கேள்வி கமருதீன் கிட்ட கேட்டாங்க. ஆரி அப்படின்னு சொன்னாரு. முடிஞ்சுது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அரோரா வந்து சேலஞ்சுன்னு கேட்டு சொன்ன உடனே அவங்க அசீம் பண்றாங்க. என்னடா இது வின்னர் பேரா சொல்லிட்டு இருக்கீங்க, சீசன் 4 ஒரு வின்னர், சீசன் 6 ஒரு வின்னர், ஆனா சீசன் 5க்கு சம்பந்தப்பட்ட கேள்வி ஒருத்தரும் பதில் சொல்ல. அந்த இடத்துல அரோரா 2 பாயிண்ட் வாங்கிட்டு போயிட்டாச்சு. ஓகே, சாண்ட்ரா எலிமினேட்டட். அடுத்து சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு அரசின் லோகோ, அந்த லோகோல ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலோட பேர் என்னும் போது வினோத் கிட்ட போடுறாங்க. தஞ்சாவூர்னு தப்பாயிருச்சு. அப்படியே திவ்யா ஒரு சுபிக்ஷா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போயாச்சு. உடனே சபரி வந்து சேலஞ்ச் பண்ணோடனே அங்க சுபிக்ஷாக்கு பதில் தரல. அப்படியே சுபிக்ஷாவை பேக்கப் பண்ணி அமுச்சு விட்டான். ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோயில் அப்படின்ற மாதிரி சபரி அங்க ஒரு பாயிண்டை ஸ்கோர் பண்ணிட்டான். அடுத்து அரோரா வராங்க. மனித உடலில் மிகப்பெரிய ஆர்கன் எது அப்படின்ற ஒரு கேள்வி. கமருதீன் கேட்குறாங்க, பதில் தெரில. வினோத்தை கேட்குறாங்க, கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி 2 ஆன்சரா. அடுத்து என்ன பண்ணிட்டா, சபரி சேலஞ்ச் பண்ணிட்டான். சபரி சேலஞ்ச் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, அரோரா கிட்ட லிவர் அப்படின்ற ஆப்ஷன் சொல்றாங்க. ஆக்சுவலா ஸ்கின் தான் ஆன்சர். அங்க லிவர்னு தப்பா சொல்லி அரோரா ஜெயிச்ச 3 பாயிண்ட்டும் போயிட்டு அப்படியே அரோராவை வெளியே தள்ளி விட்டா சபரி பிள்ளை. அடுத்து திரும்ப ரொட்டேஷன் போகுது. பார்வதி வினோத் கமரு சபரி, பார்வதி வினோத் கமரு சபரி, இப்படியே ரொட்டேஷன் போயிட்டே இருக்கு. அடுத்து சபரி வரான். எந்த ஆற்று படுகையில் கீழடி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கமருதீனை கேட்குறாங்க. கமருதீன் அவுட்டு. வினோத்தை கேட்குறாங்க, வினோத் அவுட்டு. கானா வினோத்தை கேட்குறாங்க, கானா வினோத் அவுட்டு. 3 பேர்கிட்ட இருந்து ஒவ்வொரு காயின் வாங்கியாச்சு. வாங்கி முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, டப்புன்னு வினோத் சேலஞ்ச் பண்ணிட்டான். எப்படி டப்புன்னு வினோத் சேலஞ்ச் பண்ண உடனே சபரி கிட்ட பதில் தெரில. சபரி வந்து 4 காயினை கொடுத்தாச்சு, ஜெயிச்ச காயினோட எக்ஸ்ட்ரா காயின் கொடுத்தாச்சு. உடனே பிக் பாஸ் கெஸ் பண்ணுங்க சபரின்னும் போது வைகை அப்படின்ற மாதிரி சபரி கெஸ் பண்ணுவான். கரெக்ட் ஆன்சர், பட் கேம் அவுட் வெளியே போயிட்டீங்கன்ற மாதிரி ஆகி போச்சு. பார்வதியும் அங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, சபரி அவுட். அடுத்து 3 பேர், வினோத், பார்வதி, கமருதீன். இதுவும் ரொட்டேஷன். வினோத் பாரு கமரு, வினோத் பாரு கமருன்ற மாதிரி ரொட்டேஷன்ல மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தது. அடுத்து வினோத் வந்தார். ஸோ ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னும் போது கமருதீன் வந்து சுவிட்சர்லாந்து, பார்வதி வந்து நியூசிலாந்து. அதில் கடைசியில் சேலஞ்ச் கமருதீன் பண்ணப்ப தாய்லாந்துன்னும் போது செம சிரிப்பு. பிக் பாஸ்லாம் உழுந்து சிரிச்ச மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அது தாய்லாந்து போனால் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை நினச்சி சிரிச்சவொன்னே செம காமெடி. வினோத் அவுட் ஆகிட்டு போயாச்சு. கடைசியில் ஒரு பக்கம் பார்வதியா கமருதீனா, ஸோ மேட் ஃபார் ஈச் அதர் இல்லையா. அப்போ வந்து பார்வதி கேட்குறாங்க, கமருதீன் தானே ஒரு பாயிண்ட் அசால்ட்டாக வாங்கிக்கலான்ட்டு. எந்த ஏஷியன் கண்ட்ரி ஃபிளாக்ல டிராகன் சிம்பிள் இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. கமருதீன் வந்து ஸ்ரீலங்கான்றான். ஓகே,
அடுத்து உடனே சேலஞ்சு, டைரக்டா சேலஞ்சுன்னும் போது பார்வதி வந்து தெரில. அப்ப பார்வதி அவுட்டு, கமருதீன் வின் பண்ணிட்டார். முதல் ரவுண்ட்ல கமருதீன் வின். இந்த ரவுண்ட்ல ஓவரால் பாயிண்ட்ஸ் யார் யார் எத்தனை காயின் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி வந்து 9 காயின், வினோத் 11 காயின், கமருதீன் 9 காயின், விக்ரம் 11 காயின், சபரி 13 காயின், திவ்யா 9 காயின், சாண்ட்ரா 8 காயின், அரோரா 11, சுபிக்ஷா 9. அரோரா, விக்ரம், வினோத் மற்றும் சபரி இவங்க தான் கொஞ்சம் காம்படிஷன்ல லீட்ல போயிட்டு இருக்காங்க முதல் ரவுண்டு முடிவில் அப்படின்றதான் தகவல். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.